ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் மைண்ட் வாய்ஸ். நான் உங்க வினோத்ராஜ். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. படமா அங்கே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆ படமா அது இல்லை, ஒரு படம் எடுக்கிறோமே, அதுவும் கடைசி படமா எடுக்கிறோமே, கதை யோசிக்கலாம், கதையை பற்றி கேட்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? இவ்வளோ ஒரு நிறைய படம் நடித்த ஒரு ஹீரோ, அது இப்போ கொஞ்சமாவது இதுவே இல்லையா? டைரக்ஷன் சரியில்லை, டைலாக் சரியில்லை, ஆர்டிஸ்டுங்களோட ஆக்டிங் சரியில்லை, அப்புறம் காமெடி ஒர்க் அவுட் ஆகல, ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப கிரிஞ்சா இருக்குது. படுமாங்க இது இந்த படத்துக்கு போய் இவ்வளோ ஜனம் போய் புலம்பி கிளம்பி நேத்தெல்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகி என்னத்துக்கு இவ்வளோ இது பண்றாங்கன்னே தெரியல. இப்படி எல்லாம் நெகட்டிவா சொல்லுவேன் தானே யோசிச்சீங்க. படம் வந்து வேற லெவல், சூப்பர் ஃபிலம். தளபதியோட ஒரு மாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு கடைசி படமா இருந்தாலும் வேற 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 லெவல்லான ஃபிலம். இப்படி பாசிட்டிவா சொல்லுவேன்னு யோசிச்சீங்களா? அதுவும் இல்லை. நான் படத்தை பத்தி கடைசியா சொல்றேன், ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அது பக்கா ரிவ்யூவா இருக்கும். நீங்க வந்து கரெக்டா பக்கடா இவன் சொல்றது இதுதான்டா உண்மையான ரிவ்யூ அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அது கடைசியா சொல்றேன். நடுவில் ஒரு விஷயம் பேசணும், அதனால பேச வரேன். நான் ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோ போடுற காரணமே வந்து, இன்னைக்கு நேத்து முந்தனே தொடர்ந்த ஒரு வாரமா வந்து நான் நிறைய வீடியோங்க பார்த்துன்னு இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து விஜய் சார் அதை பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டில் விஜய் சார் இது பண்ணிட்டாரு, அவர் சிஎம்மா வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து யாருன்னா இறந்து போயிட்டாங்கனாக்கா அவங்க கிட்ட காசு வாங்குற மாதிரி இல்லை, காசு கலெக்ட் பண்ற மாதிரி இல்லை அப்படின்னாலாம் வந்து சொல்லி நிறைய நியூஸ் வெளியே வந்துன்னு இருக்கு. அதை வந்து இங்க இருக்கிறவங்க, நம்ம இங்க கர்நாடகாட்டி சிஎம் டிகே சிவகுமார் சாரை வந்து நீங்க என்ன அவங்கள போய் கத்துக்கோங்க, அவங்கள போய் பார்த்து கத்துக்கோங்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, ஸ்கூல் இதெல்லாம் வந்து ஃபீஸ் எல்லாம் வந்து வெளியே போர்டில் வெளியே போடணும், டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஐயோ இப்படியே ஒரு சிஎம் வந்து ஒரு நாடு திருந்துருமே, நீங்களாம் இதை பண்ண மாட்டீங்கன்னு அவங்களுக்காக தான் இந்த பதிவு. கொஞ்ச நேரம் நான் கன்னடாவில் பேசுகிறேன். ஏன்னா இது முக்கியமாக கர்நாடகாவில் இருக்கிற நம்ம கன்னடா ஃப்ரெண்ட்ஸ், கன்னடா புரிகிற ನண்ಬர்களுக்காக மட்டும்தான். ಅದனால ನಾನು கொஞ்ச நேரம் ಕನ್ನಡದಲ್ಲಿ பேசுகிறேன். ನೋಡಿ, ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಒಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯಾರನ್ನ ಯಾರು ಕಂಪೇರ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ ದಯವಿಟ್ಟು. ಯಾರು ದೊಡ್ಡವರಲ್ಲ, ಯಾರು ಚಿಕ್ಕವರಲ್ಲ. ಅವ್ರು ಬಂದು ಇನ್ನ ಈಗ ಒಂದು ಜಸ್ಟ್ ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್, ಬ್ಲಡ್ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್, ಜಸ್ಟ್ ಒಂದು 90 ದಿನ ಆಗಿದೆ ಅಷ್ಟೇ, 3 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಇವರೆಲ್ಲ ಬಂದು ಬಹಳ ವರ್ಷಗಳಿಂದ ರಾಜಕೀಯದಲ್ಲಿರೋರು. ಎಲ್ರಿಗೂ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡ್ಬೇಕು, ಹೊಸದಾಗಿ ಮಾಡ್ಬೇಕು, ಅದ್ ಮಾಡ್ಬೇಕು, ಇದ್ ಮಾಡ್ಬೇಕು, ಏನೋ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಅದನ್ನ ಕೆಲವೊಂದು ಕಾರಣಗಳಿಂದ ಮಾಡಕ್ ಆಗ್ದಿರ ಇರ್ಬೋದು, ಇಲ್ಲ ಆ ಮಾಡಕ್ ಹೋದಾಗ ಅದ್ರಲ್ಲಿ ಬೇರೆ ತರ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳು ಬರ್ಬೋದು. ರಾಜಕೀಯ ಅನ್ನೋದು ಒಬ್ರ ಕೈಯಲ್ಲಿಲ್ಲ. ಒಬ್ಬ ಸಿಎಂ ಅಂದ ತಕ್ಷಣ ಆ ಸಿಎಂ ಎಲ್ಲ ಬದಲಾಗ್ಸಕ್ ಆಗಲ್ಲ. ಆ ಸಿಎಂ ಕೆಳಗಡೆ ಇರೋ MLA ಗಳು, MP ಗಳು, ಇವ್ರುಗಳು ಮತ್ತೆ ಕೌನ್ಸಿಲರ್ಗಳು, ಇವ್ರುಗಳದ್ದು ಸಹಕಾರ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅವರೆಲ್ಲ ಆನೆಸ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಇಲ್ಲ ಅದ್ರ ಮೇಲ್ಗಡೆ ಇರೋ ಇರೋರ್ದು ಅಂದ್ರೆ ಸೆಂಟ್ರಲ್ ಕಡೆಯಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನೋ ಒಂದು ಫಂಡ್ ಬರ್ಬೇಕಾಗಿರುತ್ತೆ, ಬಂದಿರಲ್ಲ, ಈ ತರ ಎಲ್ಲ ಇರುತ್ತೆ. ಇವಾಗ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ನೀವ್ ಹೇಳ್ದಂಗೆ ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಯಾರನ್ನ ತೀರ್ಕೊಬಿಟ್ರೆ ದುಡ್ಡು ಇಸ್ಕೊಳಂಗಿಲ್ಲ. ಇದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿ, ಹೌದಪ್ಪ ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿ ಈ ತರ ತೀರ್ಕೊಬಿಟ್ರು, ನಮಗೆ ಬಿಲ್ ಯಾವ್ದು ಕಟ್ಸ್ಕೊಂಡಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನ ಹಂಗೆ ಕಳ್ಸ್ಬಿಟ್ರು ಹಂಗಂತ ಹೇಳಿದ್ರ? ಆಕ್ಚುಲಿ ಅದು ಬಂದು ಇನ್ನೂ ಜಾರಿಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಅದೊಂದು ಫೇಕ್ ನ್ಯೂಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನೊಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ ಅಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ದಿರಾ ಒಬ್ಬರಿಗೆ ಅವ್ರು ತೀರ್ಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಕಡೆಯಿಂದ ಅವ್ರಿಗೊಂದು ಆದೇಶ ಹೋಗಿದೆ, ಅವ್ರಿಗೆ 15 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ನೀವು ದುಡ್ಡು ಕೊಡ್ಬೇಕು ತೀರ್ಕೊಂಡಿರೋರಿಗೆ. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಪ್ರಾಪರ್ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ದಿರಾ, ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡ್ದಿರಾ ಅವ್ರಿಗೆ, ನೀವು ನಿಮ್ ಒಂದು ಲೇಟ್ ನೀವು ಮಾಡಿರೋ ಒಂದು ಇದರಿಂದ ಆ ಪ್ರಾಣ ಹೋಯ್ತು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅದನ್ನ ಹಂಗೆ ಇಲ್ಲಿಗೆ ಇದ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಅಂತ ಒಂದು ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. ಅದೆಷ್ಟು ಸತ್ಯ ಸುಳ್ಳು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ ಅದು ನೋಡಿದೆ. ಅದೇ ತರಾನೇ ಇಲ್ಲಿ ತಮಿಳ್ನಾಡಿಂದ ಯಾರು ಇನ್ವರೆಗೂ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕಿಲ್ಲ, ಈ ತರ ನಮ್ಗೆ ದುಡ್ಡು ಇಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ರು ಅಂತ. ಇಲ್ಲ ಬೇರೆ ಇವಾಗ ತಮಿಳ್ನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ವಿಜಯ್ ಸರ್ ಅವರು ಮಾಡಿರೋ ಯಾವ್ದೋ ಒಂದು ವಿಷಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ತರ ಆಯ್ತು ಒಳ್ಳೇದಾಯ್ತು ಅಂತ ಏನೋ ಇವಾಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಐಡಿಯಾಗಳಿದೆ, ಅದನ್ನ ಅವರು ಇನ್ನೂ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಜಾರಿಗೆ ತರಬೇಕು, ಅದನ್ನ ಆಪೋಸಿಟ್ ಪಾರ್ಟಿ ಒಪ್ಕೋಬೇಕು. ಒಪ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ಅದು ಹೊರಗಡೆ ಬಂದು ಎಲ್ಲ ಕೆಲಸ ಆಗಕ್ಕೆ ಬಹಳ ಟೈಮ್ ತಗೊಳುತ್ತೆ. ನಾನು ಏನಕ್ಕೆ ಇದು ಕಂಪೇರ್, ನಾನು ಈ ಕಡೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸಪೋರ್ಟರ್ ಅಲ್ಲ, ಈ ಕಡೆ TVK ಸಪೋರ್ಟರ್ ಅಲ್ಲ, ಈ ಕಡೆ BJP ಗೂ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ, ನಾನು JDS ಗೂ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ, ಬೇರೆ ಯಾವುದೇ ಪಕ್ಷಕ್ಕೂ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ. ನನಗ್ ಬೇಕಾಗಿರೋದು ಫಸ್ಟ್
ನಮ್ ದೇಶ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಅದು ನನ್ನ ಮೈಂಡಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಇರುತ್ತೆ. ನನ್ ದೇಶ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು, ಇಂಡಿಯಾ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಇಂಡಿಯಾ ಆದ ನಂತರ ಕರ್ನಾಟಕ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಟೋಟಲ್ ಕರ್ನಾಟಕ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಹುಟ್ಟು ಬೆಳೆದಿದ್ದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, ಕರ್ನಾಟಕ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಾನಿರೋದು ಬೆಂಗಳೂರು, ಬೆಂಗಳೂರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಈ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ನಾನಿರೋದು ನಮ್ಮ ಏರಿಯಾ, ನಮ್ಮ ಮನೆ, ಆ ಏರಿಯಾ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಅದಾದ್ಮೇಲೆ ನಮ್ಮ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋ ನಾನು. ನೀವು ಹಂಗೆ ಥಿಂಕ್ ಮಾಡ್ಬೇಕು. ಫಸ್ಟ್ ಇಂಡಿಯಾ, ಕರ್ನಾಟಕ, ಬೆಂಗಳೂರು, ಆಮೇಲೆ ನಾವು ಎಲ್ಲಿರ್ತೀವೋ ಒಂದು ಶಿವಾಜಿನಗರ್, ಮೆಜೆಸ್ಟಿಕ್, ಇಲ್ಲ ಯಾವ್ದೋ ಒಂದು ಏರಿಯಾ, ಒಂದು ಕಾಮಾಕ್ಷಿ ಪಾಳ್ಯ, ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಲೇಔಟ್, ಈ ತರ ಎಲ್ಲ ಒಂದು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಅಲ್ಲಿ ಅದು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಆ ಏರಿಯಾ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿರೋ ನಮ್ಮ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿರಕ್ ಸಾಧ್ಯ. ನಮ್ಮ ಮನೆ ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಸಾಕು ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರೆ, ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು 10 ಕೆಟ್ಟ ಜನಗಳಿದ್ರೆ, ಆ ನೀವು 10 ಕೆಟ್ಟ ಜನಗಳಲ್ಲಿ ನೀವು ಒಬ್ರು ಮಾತ್ರ ಹೆಂಗ್ ಚೆನ್ನಾಗಿರಕ್ ಸಾಧ್ಯ? ಆಗಲ್ಲಲ್ವಾ? ಸೊ ನನ್ ಥಾಟ್ ಇದು. ನನಗೆ ಇಂಡಿಯಾ ಚೆನ್ನಾಗಿದ್ರೇನೆ ಕರ್ನಾಟಕ ಚೆನ್ನಾಗಿರಕ್ಕಾಗೋದು, ಕರ್ನಾಟಕ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಂಗಳೂರು ಚೆನ್ನಾಗಿರೋದು, ಬೆಂಗಳೂರು ಚೆನ್ನಾಗಿರೋನೆ ಇದು ಹೇಳಿದೀನಿ ಓಕೆ. ಹಿಂಗಿರೋದ್ರಿಂದ ಯಾರು ಕಂಪೇರ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬಿಡಿ. ನಮ್ ತಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ ನನಗೆ, ನನ್ನ ತಂದೆ ಕಷ್ಟಪಟ್ಟು ಆ ಗಂಜಿ ಹಾಕ್ತಾನೆ, ದಿನ ಗಂಜಿ ಕೊಡ್ತಾನೆ, ರಾಗಿ ಮುದ್ದೆ ಕೊಡ್ತಾನೆ. 3 ಹೊತ್ತು ರಾಗಿ ಮುದ್ದೆ ತಿನ್ಬೇಕು, ಚಪಾತಿ ತಿನ್ಬೇಕು, ಗಂಜಿ ಕುಡಿಬೇಕು. ಹಂಗ ಅನ್ಕೊಂಡು ನಮ್ ತಂದೆ ಇನ್ನೊಬ್ರು ಪಕ್ಕದ ಮನೇಲಿ ಬಂದು ಅವ್ರ ಮಕ್ಳಿಗೆ ಬಿರಿಯಾನಿ ಕೊಡ್ತಾರೆ, 3 ಹೊತ್ತು ನಾನ್ ವೆಜ್ ಊಟ ಕೊಡ್ತಾರೆ ಅನ್ಬಿಟ್ಟು ನಮ್ ತಂದೆನ ಬಂದು ಬೈಬೇಡ್ದು. ನಮ್ ತಂದೆನ ಕೇಳ್ಬೋದು, ಅಪ್ಪ ನನಗೂ ಈ ತರ ಕೊಡು, ಅವ್ರ ಮನೇಲಿ ಹಿಂಗ್ ಸಾಕ್ತವ್ರೆ, ನೀನೇನ್ ನಮ್ಗೆ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ. ನಮ್ ತಂದೆ ಹೇಳೋ ಆ ಒಂದು ರೀಸನ್ ವ್ಯಾಲಿಡ್ ಆಗಿದ್ರೆ ಅದನ್ನ ತಗೋಬಹುದು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಮ್ ತಂದೆನ ಬೈಬೋದು, ನಿನಗೆ ಸಂಸಾರ ನಡ್ಸೋದ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋದು. ಈ ದೇಶ ನಡ್ಸೋದು ಅಷ್ಟೇ, ನಮ್ ಸಂಸಾರ ನಡ್ಸೋದು ಎಲ್ಲ ಒಂದೇನೆ. ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೂ ಏನ್ ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಇಲ್ಲ. ಓಕೆ. ಸೊ ನಿಮ್ದ ಸಂಸಾರ ನಡ್ಸಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ತಂದೆನ್ ಬೈಬೋದೇ ಹೊರ್ತು, ನಾವು ಆ ಪಕ್ಕದ ಮನೆ ಅಪ್ಪನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೋಡು, ಅವನು ಅವ್ರ ಮಕ್ಳಿಗೆ ದಿನ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿ ಕೊಡ್ತಾನೆ, 3 ಹೊತ್ತು ನಾನ್ ವೆಜ್ ಊಟ ಕೊಡ್ತಾನೆ, ಅವ್ನ್ ಲಕ್ಸುರಿಯಾಗಿ ನೋಡ್ಕೊಂತಾನೆ, ನೀನು ಇದೆಯಾ ಅಂತ ನಮ್ ತಂದೆನ ಅವ್ರನ್ನ ವಹಿಸ್ಕೊಂಡು ನಾವೇನಾದ್ರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಇವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಬೇಜಾರಾಗ್ಬಿಡ. ಸೊ ಇದೇನೆ, ನಮ್ CM ಒಳ್ಳೆಯವರೋ ಕೆಟ್ಟವರು, ಆ CM ಒಳ್ಳೆಯವರೋ ಕೆಟ್ಟವರು, ಅದು ನಮಗ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಾವು ನಮ್ ಕೈಯಲ್ಲಿ ನಾವು ಹೆಂಗ್ ಇವಾಗ ನಮ್ ತಂದೆನ ನಾವು ಕೇಳ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ, ನೀವು ಕೇಳ್ಬೋದು, ನಾವ್ ಹೆಂಗಪ್ಪ ಕೇಳೋದು? ಅದಕ್ಕೆ ನಮ್ಗೆ 5 ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸಲ ವೋಟ್ ಹಾಕೋ ಒಂದು ಇದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಗೆ ಏನಾದ್ರು ಈ CM ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ, ಇವ್ರು ಮಾಡೋದು ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ವೋಟ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅವ್ರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ಬೋದು. ಆ ವೋಟ್ ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಟ್ಟು ನಾವು ಬೇರೆ ಪಕ್ಷದವ್ರನ್ನ ಇಲ್ಲ ಬೇರೆ CM ನ ನಾವು ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಇದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಒಂದು ಒಂದು ಇದಿದೆ, ರೈಟ್ಸ್ ಇದೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಮಾಡ್ಬೋದೇ ಹೊರ್ತು, ಅದ್ರಲ್ಲಿ ಹಂಗ್ ಮಾಡಿದ್ರೇನೆ ಜನಗಳು ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಓ ಇವ್ರು ಈ ತರ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟದ್ ಮಾಡಿದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಈ ಸಲ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ. ಅದನ್ ಬಿಟ್ಟು ವಿಜಯ್ ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾವ್ರೆ, DK ಶಿವಕುಮಾರ್ ಇದ್ ಮಾಡಿಲ್ಲ, ವಿಜಯ್ ಇದ್ ಮಾಡಿದ್ರು, DK ಶಿವಕುಮಾರ್ ಇದ್ ಮಾಡಿಲ್ಲ, ಹಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡೋದ್ ಬಿಟ್ಬಿಡಿ. ನಾವು ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕನ, ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ CM ನ, ನಮ್ಮವ್ರನ್ನ, ನಮ್ಮ ಮನೆಯವ್ರನ್ನ ನಾವೇ ಬಂದ್ ಬಿಟ್ಕೊಟ್ಟಂಗಾಗುತ್ತೆ. ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಂತೀನಿ ನಾನು. ಕೇಳಿ, ಇವ್ರ ಹತ್ರ ಬಂದ್ ಕೇಳಿ, ನಿಮ್ ತಂದೆ ಹತ್ರ ನೀವು ಜಗಳ ಮಾಡಿ, ಅಪ್ಪ ನನ್ಗೆ ಇವತ್ತು ಬಿರಿಯಾನಿ ಬೇಕು, ನನ್ ಕಬಾಬ್ ಬೇಕು, ಅದು ಬೇಕು ಇದು ಬೇಕು ಅಂತ ಜಗಳ ಮಾಡಿ. ಆ ತರ ನಮ್ CM ಹತ್ರ ಬಂದ್ ಕೇಳಿ, ನಮ್ಗೆ ಈ ತರ ನಮ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಈ ತರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ರೋಡ್ಗಳು ಸರಿಯಿಲ್ಲ, ಅದು ಸರಿಯಿಲ್ಲ, ಏನಿದೆ, ವಾಟ್ ಎವರ್ ಇಟ್ ಇಸ್, ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ, ತಪ್ಪಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನೀವು ಅವ್ರು ಹಂಗ್ ಮಾಡಿದ್ರು, ನೀವ್ ಹಿಂಗ್ ಮಾಡಿಲ್ಲ, ಅವ್ರು ಒಳ್ಳೆಯವರು, ನೀವು ಕೆಟ್ಟವರು, ಅವ್ರು ಮಾಡೋ ಐಡಿಯಾ ಎಲ್ಲ ನೀವು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ತಪ್ಪು. ನೋಡೋಣ, ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಆಗ್ಬೋದು. ಇವಾಗ ತಾನೇ DK ಶಿವಕುಮಾರ್ ಸರ್ ಅವರು CM ಆಗಿದ್ದಾರೆ. ನೋಡೋಣ, ಏನಾದ್ರು ಒಂದು ಚೇಂಜಸ್ ಮಾಡ್ಬೋದು. ಆಲ್ರೆಡಿ ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಥಾಟ್ಸ್ ಇದೆ ಅವ್ರಿಗೂನು. ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಆಸೆ ಇದೆ, ಮಾಡ್ಬೋದು, ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋ ನಂಬಿಕೆ ನನಗೂ ಇದೆ. ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿರೋರ್ಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರೋರ್ಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಎಲ್ರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಎಲ್ಲಾರು ಚೆನ್ನಾಗಿರ್ಲಿ. ನಾನು ಯಾವಾಗ ಫಸ್ಟ್ ಹೇಳ್ದಂಗೆ ಇಂಡಿಯಾ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ನಾವೆಲ್ಲ ಸ್ಟೇಟ್ಗಳು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅನ್ನಲ್ಲ. ಆ ತರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾ ಎಲ್ಲಾ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಇರೋರ್ಗು ಒಳ್ಳೇದಾಗ್ಬೇಕು, ಎಲ್ಲಾರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. ಯಾರು ವಹಿಸ್ಕೊಂಡು ಮಾತಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. ನೆಕ್ಸ್ಟ್ இப்ப தமிழ்ல வரேன். விஜய் ரஜினின்னு ரொம்ப பேசுறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், நிறைய தடவை அவரே சொல்லிட்டாரு, நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. இருந்தாலும் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா ஓடின்னு இருக்கு, ஜனம் கூட்டமா போய் பாக்குறாங்க. கடைசி படம்ன்றதால இன்னும் ஒரு எமோஷனல் இருக்கு. அந்த படத்தை ஓடட்டும், சந்தோஷம் தான், படம் நல்லா ஓட்டும், 100 days கூட ஓட்டும், இல்ல ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சு ஓட்டுங்க. இல்ல விஜய் சார் CM 5 வருஷம் தொடராருன்னா 5 வருஷமும் ஃபிலிம் ஓட்டுங்க, பரவாயில்ல. நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்.
ஆனா கம்பேர் பண்ணாதீங்க. இதை விட பெரிய பெரிய வெற்றியெல்லாம் வந்து ரஜினி சார் பார்த்துட்டாரு. இதை விட பெரிய பெரிய வெற்றி அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் புரியாது. நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் போதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு அந்த ஏரியால டிராபிக் ஜாம் எப்படி ஆகும்னா வண்டி விட மாட்டாங்க. வண்டியே வந்து வேற வழியா டைவர்ட் பண்ணி போனோம். அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குது. நியூஸ் சேனல் ஃபுல்லா அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த எடி நியூஸ் சேனலே வந்து அதை தான் கவர் பண்ணும். இப்பனா இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் இல்ல. இல்லாதப்பவே வந்து ரஜினி ஃபிலிம் கமல் ஃபிலிம்னாக்கா அப்படியே ரிசர்வ் வேனெல்லாம் வந்து நிற்கும். 3 4 ரிசர்வ் வேன் நிற்கும். எங்க சண்டை ஆயிட போதோ, பிரச்சனை ஆயிட போதோ, என்ன ஆயிட போதோன்னு சொல்லிட்டு. இங்க பெங்களூர்ல நடராஜா டாக்கீஸ், கினோ டாக்கீஸ்னு இருக்கு. அந்த 2 தியேட்டர்ல போட்டி போட்டு ஓட்டுவாங்க. அங்க கமல் ஃபிலிம் கூட இங்க ரஜினி ஃபிலிம் கூட. 2 ஃபிலிம்க்கும் ஒரு கட்டோடு நீ நீ இப்ப ஒரு 50 அடியில கட்டோடு வைக்கிறியா, நான் 55 வைக்கிறேன். நீ 55 அங்க வச்சிட்டியா, நான் இங்க 60 வைக்கிறேன். அந்த மாதிரி போட்டி போட்டு இது பண்ணுவாங்க. எங்க மாமா அவங்க எல்லாம் வந்து அந்த அந்த அதெல்லாம் வந்து அந்த ஃபேன், அந்த ஒரு ஃபேன் பேஸ், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் வேற. இன்னைக்கு பண்றீங்க, பண்ணுங்க வேணாம்ல. ஆனா இதெல்லாம் வந்து இப்ப கம்பேர், அந்த வாய் வார்த்தையை திட்டிக்கிறதாயிடுச்சு. அப்போ செயல்ல காட்டுவாங்க. நீங்க வந்து 50 அடி கட்டோடுக்கு 50 அடி மாலை போட்டீங்கன்னா அந்த பக்கம் வந்து அந்த கட்டோடு மேல இன்னும் 5 அடி எக்ஸ்ட்ரா கட்டோடு வச்சுட்டு 55 அடி மாலை போடுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து இங்க 60 அடி கட்டோடு வச்சு 60 அடி மாலை போடுவாங்க. இப்படி மாலை எவ்வளவு மாலை விழுந்துக்குது, இங்க எவ்வளவு மாலை, கமலுக்கு எவ்வளவு மாலை, ரஜினிக்கு எவ்வளவு மாலை, கமல்து கட்டோட எவ்வளவு பெருசு, ரஜினி கட்டோட எவ்வளவு பெருசுன்னு ஒரு கட்டத்துல வந்து கட்டோட தொங்கிக்கு உடைஞ்சி விழுந்தது எல்லாம் இருக்குது. அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அப்படி இருந்துச்சே தவிர இந்த மாதிரி ஒருத்தர் திட்டிக்கின்னு அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசின்னு இதெல்லாம் பண்ணாதீங்க. ரஜினி அவரு அவரை பத்தி பேசாதீங்க, அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் சாதாரண மனுஷன் இல்ல. சாதாரண மனுஷன் இல்லைன்னா என்ன பெரிய சூப்பர் மேனான்னு கேட்காதீங்க. அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவரோட சினிமா அதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள ஒண்ணு இருக்கு. அவரு அவரு வேற. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவரை பத்தி ஆரம்பத்துல இருந்து பார்த்து புரிஞ்சுவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவர் வேற. சோ அது ஒண்ணு சொல்ல நினைச்சேன். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வருவோம். படம் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. அதாவது பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. நான் இப்ப ரெண்டுமே வந்து சொல்ல போறது இல்லை. படம் வந்து சூப்பர், ஓடட்டும். 100 நாள் இல்ல 365 நாளும் ஓட்டும், ஹவுஸ்ஃபுல்லா ஓட்டும். எல்லாம் நல்லா சம்பாரிச்சு நல்லா இருக்கட்டும். எனக்கு விஜய் சாரை வந்து முன்னெல்லாம் வந்து விஜய்ன்னு சொல்லுவேன். இப்போ வந்து அவரோட முதலமைச்சர், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் ஏன் முன்ன விஜய்ன்னு சொல்லுவான் அவ்வளவு அகங்காரமா உனக்குன்னா, வீடியோல பேசும்போது நம்ம யதார்த்தமா இப்ப கூட ரஜினி கமல்னு சொல்லிட்டேன் இல்ல, இப்படிதான். அதுக்குன்னு வந்து நான் உனக்கு அவ்வளவு திமிரா, அவ்வளவு அகங்காரமா, அவ்வளவு பெரிய இதுவா நீ அப்படின்னாலாம் கேட்காதீங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ளோல வந்து இப்ப எப்படி ரஜினி கமல் அப்படின்ட்டுனோ அந்த மாதிரி வந்து விஜய்னு இடுவேன். இதுக்கு முன்ன என்னோட ரிவ்யூங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஒரு முதலமைச்சர்ன்றதுல விஜய் சார் வந்து இந்த படத்துல ஒரு கடைசி படம்ன்றதே எனக்கு வந்து வருத்தமா இருக்கு. ஏன்னா நான் விஜய் சாரோட டான்ஸுக்கு ரொம்ப பெரிய 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 ஃபேன் நான். ஒரு டான்ஸர் ஆடினா கூட அவங்க அவங்க ஃபேஸ்லயும் அவங்க கிட்ட அவங்களோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு டயர்ட்னஸ் தெரியும். ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த கஷ்டப்படுறது வந்து கொஞ்சம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவர் ஆடும்போது அவர் ஆடின்னு இல்லை, அவர் மைண்டு மூளெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஆனா உடம்பு மட்டும் தான் டான்ஸ் ஆடினுக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து விஜய் சாரோட டான்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவரோட படத்துல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கன்னா வசீகரா என்னோட ஃபேவரட் ஃபிலிம். எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. அது என் ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும், வசீகரா. அப்புறம் துள்ளாத மனம் துள்ளும். அப்புறம் திருமலை. திருமலையில இருந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இன்னும் நல்ல ஒரு ஃபேனாவே ஆயிட்டேன்னு சொல்லலாம். அப்புறம் திருமலை, கில்லி. கில்லி இப்படி ஒரு சில படம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சச்சின். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ல சச்சின், வசீகரா 2 ஃபிலிம். அது என்னமோ தெரியல, அதுல வந்து அவ்வளவு ஆக்ஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அந்த கியூட்னஸ் ரொம்ப பிடிக்கும். வசீகரால வந்து கொஞ்சம் குறும்புத்தனமா அது இது பண்ணின்னு அப்படி சுத்துறது, அந்த ஸ்னேகாவோட அந்த அந்த மோதல், சின்னதா காதல் கலந்த மோதல். அப்புறம் சச்சின்ல வந்து அப்படியே அந்த புகைமூட்டத்துல அப்படியே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரீன்ல வந்து வந்து போறது, அந்த சின்ன சின்ன குறும்புத்தனம் பண்றது, அது பேசுறது, இந்த வடிவேல நோண்டுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும். அதனால வந்து எனக்கு வசீகராவும் சச்சினும் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் 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 ஃபேவரட் மூவின்னு சொல்லுவேன். அப்படியெல்லாம் வந்து பார்த்தோம். நல்ல இது ஓகே. பட் இனிமே வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது டான்ஸ் பார்க்க முடியாது.
எந்த ஒரு படம் வந்தாலும் அதுல ஒரு குத்துப்பாட்டு வரும். விஜய் படம் அப்படின்னாலே ஒரு குத்துப்பாட்டு. அந்த குத்துப்பாட்டு வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அஹ், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் கேசட், அப்பெல்லாம் ரீல் கேசட் வரல, ரீல் கேசட் வந்துச்சுன்னா கேசட் வாங்கி அதுல ஒரு பாட்டு போட்டு நான் வீட்ல போய் சொல்லுவேன், இந்த ஃபிலிம்ல வந்து இந்த பாட்டு ஹிட் ஆகும். ஒரு ஒரு படத்துலயும் ஒரு பாட்டு, இந்த பாட்டு சூப்பரா ஹிட் ஆகும். அந்த மாதிரி நிறைய பாட்டு நான் வந்து வீட்ல சொல்லி அது பெரிய லெவல்ல ஹிட் ஆகி, அப்புறம் வீட்லயும் வந்து அப்பவே அந்த பாட்டு ரிவ்யூவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எல்லாம் இந்த இது கடைசி படம்ன்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. இதை விட்டு வேற ஒரு நல்ல விஷயத்துக்கு நாட்டு மக்களுக்காக வந்திருக்காப்புல, வரட்டும், நல்லது. வந்தாச்சு, நல்லது, நல்லா இருக்கட்டும், நல்லது பண்ணிட்டோம். நான் ஜனங்களுக்கெல்லாம் இந்த படத்துல வந்து பிளஸ் மைனஸ் எதுவுமே சொல்ல தேவையில்லை. யாருமே அதை நினைக்காதீங்க, லாஜிக் கீஜிக் எதுவுமே பார்க்காதீங்க. கடைசி படம், என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, எதையுமே கம்பேர் பண்ணிக்காம படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி ரெண்டு மூணு தடவை கூட பாருங்க. தியேட்டர்ல படம் எடுக்கிற வரலாம் உங்ககிட்ட டைம் இருந்து பணம் இருந்தா அதே வேலையா வந்து போய் உட்காந்துடாதீங்க தயவு செஞ்சு. படம் பார்க்கறது, ரசிக்கிறது முக்கியம். நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கையும் முக்கியம். நம்ம நம்ம சம்பாரிச்சு ஒரு கூலி வேலை செய்யறோமோ இல்ல எதோ என்ன பண்றோமோ, நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதை வீட்டுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதுல ஒரு பங்கு, ஒரு 200 300 ரூபாய் இல்ல ஒரு 500 ரூபாய் எடுத்து நம்ம சினிமா பார்க்கறோம்னா ஓகே. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன், இல்ல இதோ இப்போ இன்னைக்கு, நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு 3 நாள், இந்த 3 நாள் வந்து டிக்கெட் ரேட் எல்லாம் கொஞ்சம் ஹைப்பா இருக்கும். உங்களுக்கு வசதி இல்லாதவங்க தயவு செஞ்சு போவாதீங்க. திங்கட்கிழமை போய் பாருங்க, டிக்கெட் கம்மியாயிடும். நீங்க வந்து இல்ல நான் தலைவர் படம் பார்த்தே பார்ப்பேன் அப்படின்னு எல்லாம் போயிட்டு படம் பார்க்காதீங்க. அவ்வளோ காசெல்லாம் கொடுத்து கடன் வாங்கியோ இல்லை வேற எங்கேயோ வட்டிக்கு வாங்கி இப்படியெல்லாம் பண்றவங்க இருக்காங்க. வட்டிக்கு வாங்குறது, கடன் வாங்குறது, அந்த மாதிரிதெல்லாம் போய் பார்க்காம டிக்கெட் ரேட் கம்மியான மேல பொறுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த கூட்டம், அந்த சத்தம் அதெல்லாம் இல்லாம இன்னும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். விஜய் சார், உங்க கடைசி படம் ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்கலாம். அவரு அதை விட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்காருன்றதால இப்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. கரெக்டா பேசியிருந்தாக்கா நீ சொல்லுன்னு கரெக்டான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கொஞ்சம் லைக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் இந்த மொபைலை வச்சு வீடியோங்க போடுறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கொஞ்சம் தூக்கி விட்டீங்கன்னா பார்க்கலாம்.